அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னாக்கா, இன்றைக்கி பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு செரிமானத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மூட்டு வலி எல்லாத்துக்குமே சூப்பராக உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கட்டை நான் வந்து பிரண்டை வாங்கியிருக்கேங்க. இந்த பிரண்டையில் அவ்வளோ தூரம் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. நம்ம இதெல்லாம் வாங்கி அடிக்கடி நம்ம வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்க நார் எல்லாம், ஓரத்தில் இருக்கிற நார் எல்லாத்தையும் நான் வந்து கத்தியாலேயே எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நம்மளால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அந்த நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கிறேன். நான் ஒரு கத்தைக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், கருக விட்டுறாத நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ இந்த காஞ்ச மிளகாவை. நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க வெள்ளை உளுந்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஒரு கத்த அளவுக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் நான் வந்து கடலைப்பயிர் போட்டுட்டு அதே எண்ணெயில் திரும்ப இதையே நல்லா வாசனை வர வரைக்கும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரௌனாக ஆனது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த துவையில் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுக்கிறேன். ஒரு 10-15 பூண்டு பல் இருக்கும், அதையும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிறேன். நம்ம இந்த இஞ்சிலாம் போட்டு செய்யும்போது உங்களுக்கு செரிமானத்தன்மை ஆகுங்க. நமக்கு வந்து இந்த ஈர்களில் ரத்தம் வடிகிறத கூட உங்களுக்கு வந்து இது வந்து சரி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டை எல்லாத்தையும் எடுத்து நான் போட்டுறேங்க. போட்டுட்டு எல்லாம் நல்லா வதக்கலாம். நம்ம இதையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாத வதக்கிட்டு இருக்கலாம். பாருங்கள், அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடணும். இந்த பிரண்டையில் உங்களுக்கு அரிப்புத்தன்மை இருக்குங்க. அதனால் நம்மளால் நல்லா வதக்கிடணும் இந்த எண்ணெயில். பாருங்கள், வதக்கிட்டு அதையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமும் இருக்குது. காஞ்ச மிளகாய், பிரண்டை. இது வந்து புளி வந்து இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து போட்டால் போதும். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேங்க. மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது நம்ம இந்த மாதிரி பிரண்டை துவையெல்லாம் சாப்பிட்ணும். உங்களுக்கு இதே சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு வந்து சரி பண்ணும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு சேல்ட் உப்பு 1 ஸ்பூன் இருக்குங்க போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதில் ஒரு சில இடத்துல நார்கள் இருக்க தாங்க செய்யும். நம்ம அதோட தான் அப்படியே சாப்பிட்ணுங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்த்தலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் கொஞ்சமாக நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பிரண்டை துவையல் போட்டுட்டு மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு கைவிடாத ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த எண்ணெயில். இந்த துவையல் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கைவிடாத மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது நல்லா உங்களுக்கு பசியை தூண்டுங்க. இந்த துவையல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சூடான சாதத்தோடு அப்படியே இந்த துவையல் போட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படி நம்ம சூடான சாதத்தோடு ஒரு ஸ்பூன் நெய் கூட இருந்தாலும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.